ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரியவா சரணம். இன்று சர்வ ஏகாதசி. இந்த ஒரு நாள் இரவு முடிவதற்குள்ள நம்ம இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம கூறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மறுநாள் அப்படிங்கிறது ஒரு பிரகாசத்துடன் தொடங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குமாங்க. இது காஞ்சி மகான் மகாபிரிவா அவருடைய பக்தரிடம் அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் இதனை செய்து உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில தடைப்பட்டு நின்ற காரியங்கள் அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு நாள் சர்வ ஏகாதசி. இந்த சர்வ ஏகாதசி இரவு அப்படிங்கிறது வெறும் சாதாரண இரவா இருக்காது. மற்ற நாட்களை விட பெருமாளோட நித்திரை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பெருமாளுடைய அருளும் இந்த ஒரு நாள் உச்சத்துல இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளை நம்ம பயன்படுத்திக்கிடணும். பெருமாளை நம்முடைய வீட்டிற்கு நம்ம வரவழைக்கணும். அப்படி வரவழைத்து விட்டோம் என்றால் பெருமாளின் ஆசீர்வாதம் நம்ம குடும்பம் முழுவதும் கிடைக்கும். இதனால் நீங்க பெரிய அளவுல நன்மைகள் நம்முடைய வீட்டில் நடக்க தொடங்கும். இந்த ஒரு நாள் இரவில் பெருமாள் நித்திரை கொள்வதற்கு முன்பாக நம்முடைய கர்ம கணக்குகள் மாற்றப்படும் அப்படின்னு சாஸ்திரங்கள் அனைத்துமே சொல்லப்பட்டு வருகிறது. எனவே நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை தவறாம கூறுங்க. அதனாலதான் இந்த ஒரு இரவுல தூங்குவதற்கு முன்னாடி கூறப்படுகின்ற ஒரு சில மந்திரங்கள் கூட பல பிறவி புண்ணியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குமாங்க. தெரிந்தும் தெரியாமலும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தவறுகளும் எத்தனையோ பாவங்களுக்கும் நம்ம ஆளாக்கியிருப்போம். அது அனைத்திற்கும் புண்ணியத்தை தேடி கொடுக்கும் வகையில் இந்த ஒரு மந்திரமானது அதிக அளவில் நமக்கு பயன்பெறுமோம். இந்த ஒரு மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, படுக்க போவதற்கு முன்பாக, அதாவது நீங்க தூங்குவதற்கு முன்பாகத்தான் இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். கை கால்களை சுத்தமாக கழுவி கொள்ளுங்கள். மனதில் ஏதாவது கவலைகள் இருந்தால் எல்லாவற்றையும் பெருமாளிடம் நீங்க ஒப்படைத்து விட்டு அதற்கப்புறம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூற தொடங்கணும். இந்த ஒரு மந்திரத்தை கூற தொடங்கும் போது எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கவே கூடாது. முழுக்க முழுக்க பெருமாளை மட்டும் நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பெருமாள் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்க படுக்கை அறையில அமர்ந்து கொண்டோ இல்லைன்னா கண்களை மூடிக்கொண்டோ இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். ஆனா இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது ஒரே ஒரு தீபத்தை மட்டும் உங்களுடைய வீட்டுல ஏற்றிக்கோங்க. பூஜை அறை இருக்கு அப்படின்னா அங்க பெருமாளுடைய உருவகப்படத்தை எடுத்து வைத்து ஒரே ஒரு நெய் தீபமோ இல்லைன்னா எண்ணெய் தீபமோ ஏதாவது ஒரு தீபத்தை பெருமாளுக்கு ஏற்றுங்க. ஏற்றிவிட்டு துளசி இலைகள் இருந்தா இந்த துளசி இலைகளை கைகளை எடுத்து வைத்துக்கொண்டு அதற்கு அப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறணும். அப்படி இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமா உருவாக்கி கொடுக்கும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 48 முறைகள் கூறணும். 48 முறைகள் கூறும் பொழுதும் உங்க மனதிற்குள் நீங்க நினைக்க வேண்டியது பெருமாளை மட்டும் நினைத்து கொண்டு இந்த சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில எல்லா வித பிரச்சனைகளுக்கும் முழு தீர்வானது கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தது 48 முறைகள்ல இருந்து 108 முறைகள் வரை நம்ம கூறலாம். அப்படி இந்த ஒரு நாளை நம்ம கூறும் பொழுது ஒரு தடவை நம்ம கூறினாலும் அது 1000 மடங்குக்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக மாறும். ஏன் அப்படின்னா பெருமாளுக்குரிய மந்திரம் தான் இது. அதுவும் பெருமாளுக்குரிய நாள்ல நம்ம கூறும் பொழுது அந்த ஒரு மந்திரம் அப்படிங்கிறது பல மந்திரங்களுக்கு சமமாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல. ஏன் அப்படின்னா இந்த ஒரு மந்திரம் நித்திரை வழியாக மனதில் உங்களுக்கு வேலை செய்யும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது தூக்கம் இருந்தாலும் சரி பரவாயில்ல, தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய மனதார நினைத்து கொண்டு அதற்கு பிறகு நீங்க கூறி வாருங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மந்திரத்தை நம்ம சர்வ ஏகாதசி இரவில் தூங்குவதற்கு முன்பாக முழு நம்பிக்கையுடன் நம்ம சொல்லி வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய தலையெழுத்தையும் நிச்சயமாக மாற்றி அமைக்குமாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இது. இந்த ஒரு மந்திரத்தை ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லைன்னா பேப்பரிலோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இந்த மந்திரம் தொடர்ந்து உங்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கும். மறக்காம இந்த ஒரு நாள்ல ஒரு தீபத்தை ஏற்றி இந்த ஒரு மந்திரத்தை இரவு முடிவதற்குள் எப்படியாவது கூறிவிடுங்கள். இதுதான் அந்த ஒரு மந்திரம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஸ்ரீமன் நாராயணா, என் கர்ம பந்தங்களை விலக்கு, என் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பு, என் நினைப்புகள் எல்லாம் நிறைவேற என்னை உன் திருவடியில் சேர்த்துக்கொள் அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தையும் இந்த வரிகளையும் நீங்க கூறுங்க. இந்த ஒரு நாள் இரவு முடிவதற்குள் நீங்க கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வீட்டுல பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பெருமாள். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 48 முறைகள் கூறியதற்கு அப்புறமா திடீர்னு ஒரு மனசுல ஒரு அமைதியானது ஏற்படும். மனசுக்குள் இத்தனை நாட்கள் வரை இருந்த பாரங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும்.
காரணமே தெரியாம சில பயம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அது வேலை விஷயமாக இருக்கலாம், நீங்க செய்யாத தவறுகளுக்கு வேறு ஏதாவது உங்களை தேவையில்லாம போட்டு கொடுத்துருப்பாங்க. அதனால அதை நினைத்து கூட நீங்க வேலை விஷயங்கள்லயும் சில பயங்களும் சில பதற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அது அனைத்தும் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு குறைய தொடங்கும். எதிரிகளை பார்த்து வருகின்ற பயமும் பதற்றமும் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல குறைய ஆரம்பிக்கும். பணத்தடைகள் மெதுவாக உங்களை விட்டு விலகும். பணமானது உங்களுடைய வீட்டுல செழிக்க தொடங்கும். செழிப்பது மட்டுமல்லாம பெரிய அளவுல நன்மைகளும் உங்களை தேடி வரும். உங்களுடைய வீட்டுல தேவையில்லாத சண்டைகள் குறைவதற்கான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். நீண்ட நாளா குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், இல்லைன்னா குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தும் இந்த ஒரு நாளில் நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வந்துவிடும். கனவில் கூட பெருமாள் தரிசனம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இந்த ஒரு மந்திரத்தை கூறி நீங்க தூங்கி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா பெருமாளுடைய தரிசனம் உங்களுடைய கனவில் கூட நிச்சயமாக கிடைக்கும் என்று அனுபவம், அதாவது இந்த மந்திரத்தை கூறி செய்து பார்த்தவங்க அவங்களுடைய அனுபவத்துல மகா பிரிவர்களிடம் இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு அதற்கப்புறம் அவங்களுடைய இந்த மந்திரத்துக்கான பரிகாரங்கள், இந்த மந்திரத்தை கூறி அதனுடைய பலன்களை போயிட்டு மகா பிரிவாவிடம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனா ஒரு ரகசிய ஒரு தெய்வீக விஷயம், இந்த மந்திரத்தை சொல்லியதுக்கு அப்புறமா படுக்கையில் படுத்ததும் பெருமாளின் பாதங்களை மனதில் நினைத்துக் கொள்ளணும். நினைத்து கொண்டு நாளை என்ன நடந்தாலும் நீதான் எல்லாம் அப்படின்னு நீங்க சொல்லி கொண்டு தூங்கணும். அப்படி பெருமாளை நினைத்து கொண்டு நீங்கள் தூங்கும் பொழுது நிச்சயமா நாளைய நாள்ல உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எது வந்தாலும் பெருமாள் உங்களுடன் இருந்து அந்த பிரச்சனைகளுக்கு முழு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார். இது சாதாரண ஒரு தூக்கமா இருக்காது. பெருமாளின் அருள் நிறைந்த ஒரு யோகமான ஒரு நாளாக உங்களுக்கு நிச்சயமா இந்த ஒரு நாளானது இருக்கும். அதே போல இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது அவசரமாக நீங்க கூறக்கூடாது. நம்பிக்கை இல்லாமலும் இந்த ஒரு மந்திரத்தை கூறவே கூடாது. விளையாட்டை கூட நீங்க சொல்லக்கூடாது. முழுக்க நம்பிக்கையுடன் பெருமாள் மீது நம்பிக்கை வைத்தால் மட்டுமே இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். இல்லை அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க உச்சரிக்கவே கூடாது. இந்த ஒரு மந்திரத்தை யார் வேண்டுமானாலும் கூறலாம். குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள்னு யார் வேண்டுமானாலும் கூறலாம். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கோ அதை நினைத்து கொண்டு கூறுங்க. நிச்சயமா அந்த ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவானது நிச்சயமாக கிடைக்கும். இன்று சர்வ ஏகாதசி, ஆண்டில் மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக, அதுவும் இந்த 2026ஆம் ஆண்டுல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது கருதப்பட்டு வருகிறது. எனவே இந்த ஒரு நாளை நீ பயன்படுத்திக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உன்னால உருவாக்க முடியும். இந்த சர்வ ஏகாதசி இரவுல பெருமாளோட பெயரை நம்ம உச்சரித்து தூங்கிட்டு வந்தோம் அப்படின்னா காலையில எழுந்து பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றமானது வர ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல பெருமாளுக்குரிய இந்த ஒரு நாளில் பெருமாளுக்குரிய மந்திரங்களையும் பெருமாளையும் நினைத்து நம்ம சில வழிபாடுகளையும் ஒரு தீபத்தையும் ஏற்றி இந்த இரவை நம்ம கழித்து விட்டு வந்தோம் என்றால் மறுநாள் நமக்கான ஒரு நாளாக நிச்சயமாக மாறும். எனவே இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கான ஒரு நாளாக இந்த ஒரு நாளை பயன்படுத்தி உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த சர்வ ஏகாதசி நாளில் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் செய்ய சொல்லுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முழுக்க இந்த ஒரு மந்திரத்தை முழு மனதுடன் கூறுங்க. நிச்சயமா பெருமாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். சந்தேகத்துடன் இந்த ஒரு மந்திரத்தை கூறி வந்தீங்க அப்படின்னா இதனால எந்த விதமான பயனும் இல்லாமல் போய்விடும். எனவே இதனை மட்டும் நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு செயலை நீங்க செய்வதனால பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இந்த சர்வ ஏகாதசி இரவில் பெருமாளை மனதார நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம சொல்லி வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வர தொடங்கும் அப்படின்னு சாஸ்திரங்களும் காஞ்சி மகான் மகா பிரிவா அவர்களும் கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே இந்த சர்வ ஏகாதசி நாள்ல இந்த ஒரே ஒரு மந்திரம் அது உங்களோட வீட்டுல தெய்வீக சக்தியை ஏற்படுத்தும். பணத்தடைகள் அனைத்தையுமே உங்களிடம் இருந்து விளக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரகசியம் வாய்ந்த சக்தி வாய்ந்த மந்திரம். இதை நீங்க கூறுங்க. நிச்சயமா கர்ம வினைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். எனவே தவறாம இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். இது காஞ்சி மகான் மகா பிரிவா அவருடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.